பணம் அளவின்றி இருந்தால் பறக்கவும் செய்யும், முடிவின்றி இருந்தால் முற்றிலும் செய்யும், வாழ்க்கை செழிக்கும், பிறர் மனம் குழப்பும், மட்டம் தட்டும், பகலினை நட்டும், பணம் பத்தும் செய்யும். நேத்திக்கு நீங்கள் ஒரு சாதாரண இளைஞன், பைக் மேலே ஒரு லவ், பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க வாங்கணும்னு. ஆனால் திடீர்னு உங்கள் பிட்காயின் வேல்யூ எகிரிச்சு, ஷேர் மார்க்கெட்டில் உங்கள் ஷேர் பூம் ஆயிடுச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா பணம் கூரையை பிச்சின்னு கொட்டுன்னு கொட்டுது. இப்போ நீங்கள் என்ன பைக்கு வாங்கலாம்? இன்றைக்கி நம்ம வேர்ல்ட்ஸ் டாப் 10-20 காஸ்ட்லியஸ்ட் மோட்டர் சைக்கிளாக பார்க்க போகிறோம். தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஒன்ஸ். சேனலுக்கு புதுசுனா என் பேர் வரும். வீக்கெண்டில் ரைட் போவேன், அதை வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ரைபர்ஸ் அதை பார்த்து 4 வார்த்தை அன்பாக கமெண்ட்டில் எழுதுவாங்க. அதை பார்த்து நான் ஹாப்பி ஆகிடுவேன். உங்களுக்கும் பைக் ரைட்ஸ், ட்ராவலாக், மோட்டோலாக், லே லடாக் விச் இஸ் மை ட்ரீம், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தேன் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? யூஸ்வலாக நம்ம டாப் 10 தான் பண்ணுறது. பட் நான் அதை விட்டேன் இதை விட்டேன்னு உங்கள் மனசு கஷ்டமாயிடுது. ஸோ அதனால் மொத்தமாக இறக்கிடலான்னு 20 தள்ளிட்டேன் இந்த தடவை. சரி வாங்க டக்குன்னு வேலையை முடிப்போம். ரேங்க் நம்பர் 20, எனர்ஜிக்கா ஈகோ 45 லிமிடெட் எடிஷன், 52 லட்ச ரூபாய், இட்டாலியன் கார் இருந்து. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பைக்கு, எலக்ட்ரானிக் பைக்கு. 0 to 100 வந்து 3 செகண்ட்ஸ்குள்ளே போயிடும். ப்ளூடூத், செல்லுலார் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. எல்லா டீட்டெயிலும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்க்க நல்லா தான் இருக்குது, வேணா வாங்கிக்கோங்க. அடுத்து வைரஸ் 987 C3 V4, 78 லட்ச ரூபாய், இதுவும் இட்டாலியன் கார் தான். இந்த வண்டி வந்து 158 கிலோ தான். ஆனால் டுக்காட்டியோட 2100 cc இன்ஜின் உள்ளே இருக்குது. உங்களுக்கு வயிற்ற கீச்சு குடல் தொங்குற மாதிரி பார்க்க ஒரு பயங்கர நேக்கட் பைக் வேணும்னா இதுதான் உங்கள் பைக்கு, வாங்கிக்கோங்க. அடுத்து கவாசாக்கி நிஞ்சா H2R. இந்த வண்டி ரோட் லீகல் கிடையாது, க்ளோஸ்டு கோர்சஸில் மட்டும்தான் இதை ஓட்ட முடியும். இதோட ஒரு ரோட் லீகல் வெர்ஷன் இருக்குது, H2ன்னு. ஒன்றா நீங்கள் அதோட வாங்கிக்கலாம். பட் அது இந்த அளவுக்கு காஸ்ட்லி கிடையாது. ஃபுல்லாக கார்பன் ஃபைபரு, சூப்பர் சார்ஜ் இன்ஜின் 2014 லான்ச் பண்ணாங்க. கவாசாக்கியோட மொத்த இண்டஸ்ட்ரீஸையும் ஒன்றா கூப்பிட்டு அவங்களோட ஏரோஸ்பேஸ் டிவிஷனில் உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சு பண்ண வண்டி தான் கவாசாக்கி நிஞ்சா H2R. ரேங்க் நம்பர் 17, MV அகஸ்டா F4cc, ரவுண்ட் ஃபிகராக ஒரு 90 லட்ச ரூபாய் இந்த வண்டி. ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னா மொத்தமே வந்து 100 யூனிட் தான். 190 ஹார்ஸ் பவர், 1078 cc என்ஜின்னு, பில்ட் ஃபார் எக்ஸ்ட்ரீம் ஹை ஸ்பீடு. இது வந்து ஒரு பிளான்ட் அசம்பிளியில் ரெடி பண்ணுறது இல்லை, கையில் ஹேண்ட் கிராஃப்டட் டெய்லர் மேட் பார்ட்ஸ் இது. ஸோ உங்களை புரிஞ்சுக்கணும், உங்கள் கம்ஃபர்ட்டை புரிஞ்சுக்கணும், இந்த வண்டியை நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காகவே பண்ணிக்கலாம். ஆனால் 90 லட்ச ரூபா கொடுத்துட்டு பண்ணிக்கோங்க. அடுத்து ரேங்க் நம்பர் 16, NCR MHTT மைக் ஹெயில்வுட் எடிஷன், ரவுண்ட் ஃபிகராக 96 லட்ச ரூபாய் இந்த வண்டி, இந்திய ரூபா மதிப்பீட்டில். அப்படின்னு இருக்குது இந்த வண்டியில். அதில் மைக் ஹெயில்வுட்ன்ற ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இதில் மேட்ரு. அவர் வந்து ஒரு பெரிய பிரிட்டிஷ் கிராண்ட் ப்ரீ மோட்டர் பைக் ரேசரு. ஐல் ஆஃப் த மேன்னு ஒரு ரேஸ் இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் தனியாக சொல்கிறேன். அதில் 1978 இவர் பண்ண ரெக்கார்டை பார்த்து எல்லோரும் வாயாக பிறந்தாங்க. அப்படிப்பட்ட மோசமான, ப்ரூட்டலான, டேலண்டடான ஒரு ரேசர் மைக் ஹெயில்வுட். அவரோட எடிஷனில் பண்ண NCR MH பைக் தான் இது. இந்த பைக் பார்க்குறதுக்கு உங்களுக்கு 1960s ரேசிங் பைக்கு கலெக்டபிள் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக டைட்டேனியம் ஃப்ரேம்டு இந்த பைக்கு. அடுத்து ரேங்க் நம்பர் 15, NCR லெகேரா 1200 டைட்டேனியம் ஸ்பெஷல், 1 crore 9 lakhs இந்த வண்டி. இதுவும் ரேங்க் நம்பர் 16 மாதிரியே ஒரு கார்பன் ஃபைபர், BST வீலு, பிரெம்போ பிரேக்ஸு, ஆல் இன் சஸ்பென்ஷன் சொல்லிட்டு ஒரு லைட் வெயிட் ஃப்ரேமில் இந்த வண்டியை பண்ணியிருக்காங்க. ஃபுல் டைட்டேனியம் பாடி, அஜைல் அண்ட் ஃபன் டு ரைட். அடுத்து ரேங்க் நம்பர் 14, ஐகான் ஷீனி, 1 crore 27 lakhs. இதுவும் ஒரு கலெக்டபிள் லிமிடெட் எடிஷன் காஸ்ட்லி மோட்டர் சைக்கிள் தான். பேரி ஷீனி அப்படின்னு ஒரு வேர்ல்ட் சாம்பியன் மோட்டர் சைக்கிள் ரேஸருக்கு ஹோமேஜாக இந்த பைக்கை ரெடி பண்ணாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த டர்போ சார்ஜ் 1400 cc சுசுகி 4-cylinder இன்ஜின், இந்த வண்டியில் ஒன் ஆஃப் த 52 பிளேயிங் கார்ட்ஸை அழகாக என்கிரேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இது லிமிடெட் எடிஷன் அப்படின்றத காட்டுறதுக்காகவும். ஏன் அதை பண்ணாங்கன்னு தெரில, எனக்கும் பெருசாக புரியல. பட் யூரோப்பில் இந்த வண்டியை நீங்கள் ரோட்டில் ஓட்டினீங்கன்னா அது வேறு லெவல் ப்ரெஸ்டீஜாக. சரி ஓகே, ஏதோ சொல்கிறாங்க. அடுத்து ரேங்க் நம்பர் 13, MTT டர்பைன் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், 1.3 crores இந்த வண்டி, இந்திய ரூபா மதிப்பீட்டில். நம்ம சேனல்லையே வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் பைக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. அதில் மெரைன் டர்பைன் டெக்னாலஜிஸோட ஒரு பைக்கை ஃபீச்சர் பண்ணியிருப்போம். MTT வெறும் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மட்டும் இல்லை, வேறு ரேஞ்சில் பைக்ஸ் பண்ணுறாங்க. அப் டு 12 crores வரைக்கும் போகும் அந்த பைக்கெலாம். ரோல்ஸ் ராய்ஸ் ஆலிசன் டர்பைன் ஹெலிகாப்டரில் யூஸ் பண்ணுற இன்ஜினை எடுத்தாந்து 320 ஹார்ஸ் பவருக்கு ஒரு வண்டியை ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க இவனுங்க. யூஸ்வலாகவே ஒரு வருஷத்துக்கு 5 பைக் தான் பண்ணுவானுங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கேட்டகரியில், எக்ஸ்க்ளூசிவ் பர்பஸ்க்காக தான். உங்களால் கெரோசின் வாங்கி ஊற்றின்னு வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னா இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். வேறு லெவல் கொடூரமான பவர் இந்த வண்டிக்கு.
அடுத்து ரேங்க் நம்பர் 12 ஹோண்டா RC 213 VS 1,37 lakhs இந்த வண்டி. 160 கிலோ வண்டி 2012 MotoGP சீரீஸை வின் பண்ணணுன்றதுக்காகவே ஹோண்டா ரூம் போட்டு தயாரித்த வண்டி தான் இது. 6 ஸ்பீடு சீக்வென்ஷியல் டிரான்ஸ்மிஷன், ஹோண்டா 1000cc 90 டிகிரி V4 16 valve DOHC 4 valve per cylinder லிக்விட் கூல்ட் இன்ஜின் வச்சிருக்கிற வண்டி இது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சர்வசாதாரணமான சூப்பர் பைக் மாதிரி தானே தெரியுது. பட் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த ராஜா, ஓல்டு இஸ் கோல்டுன்றதுனால கோல்டை விட பல மடங்கு ரேட்டை போட்டு விற்கிறாங்க இப்போது. அடுத்து ரேங்க் நம்பர் 11 சுசுகி AEM கார்பன் ஃபைபர் ஹயபுசா 1,48 lakhs. நீங்கள் இதை நார்மல் ஹயபுசாவோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நார்மல் ஹயபுசா 16 lakhsலேருந்து 22 lakhs வரைக்குமே இந்தியாவில் கிடைக்கும். ஆனால் இந்த வண்டி முற்றிலும் கார்பன் ஃபைபர். மற்றபடி நான் ஹயபுசாவோட அருமை பெருமையெல்லாம் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அதை பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ இருக்குது, மேலே கார்டில் போடுறேன், உங்களுக்கு டைம் இருந்தால் அதை போய் பாருங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்து டாப் 10 கேட்டகரி. ரேங்க் நம்பர் 10 டுகாட்டி டெஸ்டா ஸ்ட்ரெட்டா NCR மெஷியா நெரா. மூச்சு ஆகுதுரா சாமி. 1,67 லட்சம் ரூபாய் இந்த வண்டி. லெஜெண்டரி டிசைனர் ஆல்டோ ட்ரூடி அவரோட கைவண்ணத்தில் தயாரான லைட் வெயிட் 135 கிலோ மோட்ரு பைக்கு. ஆனால் 185 ஹார்ஸ் பவர் இன்ஜின் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த வண்டியை. நீங்கள் ஆக்சுவலி கேட்கலாம், நம்ம லிஸ்ட்டில் இதோட சூப்பர் பர்ஃபார்மிங் பைக்ஸ்லாம் இருக்குது, இதுக்கு என்னத்துக்கு நம்ம இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் நீங்கள் ஆர்ட்டை புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்கூலில் ஆர்ட் டீச்சர் வரைகிறதும் ஆர்ட்டு தான், அந்த கிளாஸில் உட்காந்து ஸ்டூடெண்ட் வரைகிறதும் ஆர்ட்டு தான், ரவி வர்மா வரைகிறதும் ஆர்ட்டு தான், லியோனார்டோ டிகாப்ரியோ வரைகிறதும் ஆர்ட்டு தான், லியோனார்டோ டாவின்சி வரைகிறதும் ஆர்ட்டு தான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ இது ஜூனியரோட ஆர்ட்டு. இது நீங்கள் 70 கோடி ரூபாய் 80 கோடி ரூபாய் கொடுத்தா கூட நாங்கள் விற்க போகிறது இல்லை. ஸோ அதான் ஆர்ட்டை புரிஞ்சுக்கணும். அடுத்து டுகாட்டி டெஸ்மோ செடிசி D16 RR NCR M16 1,74,58,000 இந்த வண்டி. டைட்டேனியம், ஏவியானிக் அண்ட் அலுமினியம், கார்பன் ஃபைபர் ஃபெண்டர்ஸ் வச்சு இந்த வண்டியை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. டுகாட்டி 989cc-ஓட டெஸ்மோட்ரோமிக் இன்ஜினை வச்சு 200 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற பைக்கு. 144 கிலோ தான் இந்த வண்டியோட மொத்த வெயிட்டுமே. ஒரு கம்பேரிசனுக்கு வேணால் சொல்கிறேன், ஆக்சுவலி கரெக்டான கம்பேரிசன் இல்லை. நீங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்குதுன்னு நினைக்கிற ராயல் என்ஃபீல்டு எல்லாம் 195 கிலோ 199 கிலோ கிட்டக்க வரும். ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கு 144 கிலோ, 50 கிலோ கம்மி. அடுத்து ரேங்க் நம்பர் 8 இக்கோசே ஃபவுண்டர்ஸ் எடிஷன் TI XS 2,22 lakhs இந்த வண்டி. இக்கோசேவோட ஃபவுண்டர் எடிஷன் இது. ஃபுல் டைட்டேனியம் சாசி அண்ட் எக்ஸாஸ்ட் வந்து நீங்கள் முருகி பார்த்தீங்கன்னா புத்துன்னு ஒரு சவுண்டு சூப்பராக ஒன்று வருமா. ஒரு 2,409cc பில்லட் அலுமினியம் இன்ஜின் அண்ட் 228 PS ஆஃப் பவர் ரியல் வீல்லேருந்து சும்மா அப்படியே பத்தின்னு வரும். ஸோ ஃபுல் கார்பன் ஃபைபர் பாடி, லைட்டான வெயிட்டு அண்ட் பியூட்டிஃபுல்லி ஹேண்ட் கிராஃப்டட் லெதர் சீட்டு. ஸோ அதனால் இந்த வண்டி 2,22 lakh. அடுத்து ரேங்க் நம்பர் 7 இது ஒரு விண்டேஜ், லெஜெண்டரி பிரிட்டிஷ் விண்டேஜ் பிளாக் 2,22 lakh 87,000 இந்த பைக்கு. பார்க்க சும்மா அசால்ட்டாக அந்த காலத்து கைலாங்கடை பைக் மாதிரி இருக்குன்னு நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. 1948லேருந்தே இந்த வண்டி மொத்தம் 33 பைக்கு தான் இருக்குது உலகத்துலேயே. ஸோ ஒரு கலெக்டர்ஸ் எடிஷன் மாதிரி. வெறும் சாதாரண 250cc பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் தான் இந்த வண்டி. ஆனால் 1948ல் 250ccன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஸோ அதனால தான் இது 2,22,87,000 ரூபா. அடுத்து டாஜ் டாமஹாக் V10 சூப்பர் பைக் 4 கோடி ரூபாவா? ஏன்னா 3 கோடி ரூபாய்லாம் பைக்கே இல்லையா? 2 கோடிலேருந்து டேரெக்டாக 4 கோடி ரூபாய்க்கு போயிட்டாப்புல. பட் ட்ரூலி ஸ்பீக்கிங் ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் அண்ட் கிரேசிலி லுக்கிங் ஃபியூச்சரிஸ்டிக் மோட்டர் சைக்கிள் டாஜ் டாமஹாக் V10. 680 கிலோ வெயிட்டு, 0 to 100 km/h 2.5 செகண்ட்ஸில் போயிடும். டாப் ஸ்பீடு 643 km/h. பட் அது இன் தியரி. ப்ராக்டிகல்ஸ் கிளாஸில் இவங்க 643 கிலோமீட்டர் போன மாதிரி எந்த ரெக்கார்ட்ஸுமே இல்லை. இப்படியே தியரியாக பேசியே 4 கோடி ரூபாய்க்கு பைக்கு விற்கிறாங்க. ரெண்டாவது இந்த பைக்கை மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டாக தான் ஓட்ட முடியும், லெஃப்ட்டு ரைட்டு வளைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை விட ரொம்ப முக்கியம், இந்த பைக்கு ரோட் லீகல் கிடையாது. வாங்கினீங்கன்னா வீட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா பார்த்து தடவி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆல் தான். அடுத்து ரேங்க் நம்பர் 5 ஹார்லே டேவிட்சன் காஸ்மிக் ஸ்டார்ஷிப் 11,14 lakhs. தட்டி தூக்கிட்டாங்கப்பா. உங்களுக்கே கொஞ்சம் பெஜாராகுதுல்ல, இந்த பைக்குக்கு என்னத்துக்கு நம்ம 11 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கணும்னு. ஆக்சுவலி இதை வந்து ஹேண்ட் பெயிண்ட் பண்ணியிருக்காரு ஜாக் ஆம்ஸ்ட்ராங். ஒரு பயங்கரமான ஒரு பெயிண்டரு இவர். சம்டைம் இவரோட பெயிண்டிங்லாம் 22 கோடி ரூபாய்க்குலாம் விற்றுருக்கு. உங்களுக்கும் பெயிண்டிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த பைக்கை வாங்கலாம். பட் அதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட ஒரு பெயிண்டிங் இருக்குது,
பெயிண்டர் கூட பக்கத்துலேயே க்யூட்டாக இருக்கிறாரு. பெயிண்டிங் மட்டும்தான் சேலு. 11 கோடி ரூபாய் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 2 கோடி 3 கோடி உங்கள் மனசுக்கு எது பிடிக்குமோ அது கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஹாப்பியாக இருப்போம். அடுத்து Yamaha BMS Chopper 22 crores 28,79,000. ஐ மீன் எனக்கு தெரியும் உங்கள் மனசில் என்ன ஓடுதுன்னு, பட் அது 24 கேரட் தங்கத்தால் செய்யப்பட்ட வண்டி, ப்ளஸ் 1700cc இன்ஜினும் உள்ளே இருக்குது. பியோர் ஏஸ்தட்டிக் கலெக்டர்ஸ் ஐட்டம். இதை நீங்கள் வாங்கவா போகிறீங்க? சரி, ஓகே, யோசிச்சு பண்ணுங்கள் இது பண்ணுறதா இருந்தாலும். அடுத்து ரேங்க் நம்பர் 3 Ecose ES1 Spirit 26 crore 74,54,000. இந்த வண்டி பார்க்க ரொம்ப பொம்மை பைக் மாதிரி இருக்குன்னு அசால்ட்டாக இதை எடை போட்டுறாதீங்க. இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எக்கோசே ஹெட் குவார்ட்டர்ஸில் 2 வாரம் கிளாஸ் போகணும். அதுக்கப்புறம் உங்களால் இந்த பைக்கை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தௌலத் இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த வண்டியை உங்களுக்கு விற்பாங்க. வண்டி அசால்ட்டாக 370 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடை டச் பண்ணும். லிமிடெட் எடிஷன் ஃபுல் டைட்டேனியம் மோட்டார் சைக்கிள். அடுத்து ரேங்க் நம்பர் 2. சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, பார்க்க முளமன்றி மாதிரி இருக்கும். 1949 E90 AJS Porcupine 52 crores 51,000. இந்த வண்டி 1949 பைக் ரேசிங்கோட க்ரேஸு, ஃபாஸ்ட்டாக போகிற பைக்ஸ் மேலே இருக்கிற க்ரேஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னுக்கு வந்துட்டு இருந்தது. அப்போது லெஸ் கிராம்னு ஒருத்தர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை அடித்து உலகத்தையே அவரை பார்க்க வச்சார். அன்றைக்கி டிசைட் பண்ணாங்க, எப்படி தாஜ்மஹால் பண்ணவங்களோட விரலெல்லாம் வெட்டினாங்களோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வண்டியை யாரும் செய்யக்கூடாதுன்னு 4 வண்டி தான் செஞ்சு வச்சுருந்தாங்க. அத்தோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ உலகத்திலே இந்த வண்டி 4 தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு முள்ளமன்றியை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பார்க்கிப்பைன் இங்கே தான் இருக்குது, வாங்கிக்கோங்க. 52 கோடி தான். ஆனால் ஒரு மோட்டார் சைக்கிள் எந்தூசியஸ்ட்டாக இல்லாதவங்க வீட்டில் நீங்கள் பிள்ளையாக பிறந்து மோட்டார் சைக்கிள் எந்தூசியஸ்டாகி 52 கோடி ரூபாய்க்கு இந்த முள்ளமன்றியை வாங்கி நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களை என்ன நினைப்பாங்க? அதையும் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். அடுத்து ரேங்க் நம்பர் 1 நெய்மன் மார்க்கஸ் லிமிடெட் எடிஷன் ஃபைட்டர் 81 crores 72,23,000. இந்த வண்டி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மோட்டர் பைக். இதுதான் ஆக்சுவலாக யார் இந்த நெய்மன் மார்க்கஸ்? ஸ்போர்ட்ஸ் பைக் மேனுஃபேக்சரர்ஸா? ஆக்சுவலி ப்ரிலிமினரியாகவே இவங்க ஒரு லக்ஸரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு. ஸோ ஒரு வேர்ல்ட்ஸ் எக்ஸ்பென்சிவ் மோட்டர் பைக் பண்ணணும்னு டிசைட் பண்ணும்போது அவங்களோட லக்ஸரி எக்ஸ்பீரியன்ஸை மொத்தமாக எடுத்து ஊற்றி ஒரு பைக் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. 81 crores 72,23,000. இது ஆக்சுவலி வந்து ஆக்ஷன் ப்ரைஸு. இதை மறுபடியும் அவர் வாங்குறவர் விற்கணும்னு நினச்சாருன்னா 100 கோடி வரைக்கும் கூட விற்பார் போல இருக்குது. எனிவேஸ் மக்களே, உங்களுக்கு ஒரு வேலை கூரையை பிச்சுன்னு காசு கொட்டுன்னு கொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பைக் எந்தூசியாஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த 20 பைக்கில் நீங்கள் எந்த பைக் வேணாலும் வாங்கலாம். இல்லை ஒரே ஒரு RX100, இல்லை ஒரு KB100, இல்லை சுசுகி ஷோகனு, இதையும் ஆக்ஷனில் வாங்கலாம். அது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குமான்னு தெரியாது, பட் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் ஒர்த்து. எல்லாமே பைக் லவ் தான். அதுவும் பைக்கு தான், இதுவும் பைக்கு தான். எனிவேஸ், இந்த டாப் 20 லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச பைக் எந்த பைக்? காசு இருந்ததுன்னா நீங்கள் எந்த பைக்கை எடுப்பீங்க? இதெல்லாம் இல்லை, எவ்வளோ காசு இருந்தாலும் நான் அந்த பைக்கு தான் எடுப்பேன் அப்படின்னா அது என்ன பைக்? இது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும் நான் அது எல்லாத்தையுமே படித்து ஹாப்பி ஆகும்னு சொல்லிட்டு ஐல் பி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு பெயிண்டிங்கும் விற்கிறோம். இந்த வீடியோவில் சொன்னேன், மறக்காமல் அந்த பெயிண்டிங்கும் கன்சிடர் பண்ணுங்கள். ஆக்ஷன்லாம் இல்லை, எவ்வளோ கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போம். அது சும்மா ஜாலிக்கு சொன்னேன், சீரியஸாக எடுத்துக்காதீங்க. எனிவே, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கூரையை பிச்சின்னு பணம் கொட்டுச்சுன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. பணம் அளவின்றி இருந்தால் பறக்கவும் செய்யும், முடிவின்றி இருந்தால் முற்றிலும் செய்யும். வாழ்க்கை செழிக்கும், பிறர் மனம் குழப்பும், மட்டம் தட்டும், பகலினை நட்டும், பணம் 10 செய்யும். எனிவேஸ், இப்படிக்கு அருண் என்னும் நான்.